சண்டே அப்படின்னாலே ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். காலைல சர்ச்சுக்கு போகிறது, ஆஃபீஸ்க்கு போகிறது, ஏதாச்சும் வேலைகள் இருந்தால் சண்டேலே பார்க்குறது அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸுக்கும் போயாச்சு. நம்ம ஒரு ஆண்டி வீடோட பால் காய்ச்சி இருந்துச்சு, அங்கேயும் போயாச்சு. மெயின் கோயிலை காட்ட சொல்லியிருந்தீங்க இல்லையா, இது ஒரு டிவிஷனோட மெயின் கோயில். இது வந்து சர்ச்சுங்க. நம்ம தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் இருக்க ஒரு சர்ச்சு, அதையும் காட்டியாச்சு. எல்லாருமே இந்த யூக்காலி மரம் பார்த்துருப்பீங்க. இதோட மருத்துவ குணங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சின்ன பிள்ளையில எங்களுக்கு அது ஒன்றும் தெரியாதுங்க. அந்த இலையை பார்த்துட்டு மணந்து பார்ப்போம், நல்ல மனம் வருதுன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து அந்த இலை பூ பூக்கும், பூ பூத்து ஒரு காய் காய்க்கும், அதை பம்பரம்னு சொல்லி நாங்கள் விளையாடுவோம். ஆனால் அப்போ தெரியல இந்த மரத்தோட அவ்வளோ பயன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய பயன் இருக்குது. யூக்காலிப்டஸ் தைலம், எண்ணெய், நம்ம மூக்கடைப்பு, சளி, இருமல், மூட்டு வலி, இதுக்குள்ளே எண்ணெய் எல்லாம் காய்ச்சறது, பர்ஃப்யூம் உண்டாக்குறது, இந்த மாதிரி நிறைய யூசஸ் வந்து இந்த மரத்தில் இருக்குதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த மரத்தில் இலையெல்லாம் விழுந்து இருந்துச்சுன்னா இலை எடுத்து மனம்லாம் பார்த்துக்குருவேன். நல்ல மனமாக இருக்கும். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மரத்தை பற்றி முன்னாடியே தெரியும் இல்லை தெரியாது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு திரும்பவும் ஆஃபீஸ் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ரெனிஷாட்ட என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மழை வந்துகிட்டே இருந்துச்சு, விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் ரெனிஷாட்டம் தான் என்னை கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்தாங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.